Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபரும் ஆசியாவின் தலைசிறந்த பணக்காரருமான முகேஷ் அம்பானி 2025 நிதியாண்டிலும் சம்பளம் இல்லாமல் பணியாற்றி வருகிறார். இது தொடர்ச்சியாக 5வது ஆண்டாகும். 2020-2021 கொரோனா பாதிப்பு காரணமாக சம்பளத்தை தவிர்ப்பதாக அறிவித்த அவர் அதனைத் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார். 2008-2009 முதல் 2019-2020 வரை ஆண்டுக்கு 15 கோடி ரூபாய் வரை சம்பளம் பெற்றது குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் அவரது 3 பிள்ளைகள் இஷா, ஆகாஷ் மற்றும் அனந்த் அம்பானி ஆகியோர் 2023 அக்டோபரில் ரிலையன்ஸ் வாரியத்தில் நிர்வாகமற்ற இயக்குநர்களாக நியமிக்கப்பட்டனர். இவர்கள் சம்பளம் பெறவில்லை. ஆனால் வாரிய கூட்டங்களில் பங்கேற்கும் போது மட்டும் தொகை கிடைக்கிறது. 2025 நிதியாண்டில் இவர்கள் தலா 6 லட்சம் ரூபாய் அமர்வு கட்டணமாகவும் 2.25 கோடி ரூபாய் கமிஷனாகவும் பெற்றுள்ளனர். முந்தைய ஆண்டில் இவர்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் கமிஷன் வழங்கப்பட்டது. முகேஷ் அம்பானியின் உறவினர்கள் நிகில் மற்றும் ஹிடல் மேஸ்வானி ஆகியோர் தலா 25 கோடி ரூபாய் சம்பளமாக பெற்றுள்ளனர். இதில் 7.28 கோடி ரூபாய் நேரடி சம்பளமாகவும் 17.28 கோடி ரூபாய் கமிஷனாகவும் 44 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாகவும் பெற்றுள்ளனர். ரிலையன்ஸ் நிறுவனம் 50வது ஆண்டை நெருங்கும் நிலையில் தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கி விரைந்து செல்லும் பயணத்தில் உள்ளது. பங்குதாரர்களுக்கு எழுதிய கடிதத்தில் உலகளாவிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள ரிலையன்ஸ் தயாராக இருப்பதை முகேஷ் அம்பானி உறுதிப்படுத்தியுள்ளார்.